ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 41 verse 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போத்திபாருடைய வீட்டில அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டதான இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்பொழுது பார்வோன் யோசேப்பை தன்னிடத்தில் வரவழைக்கிறான். காவல் கிடங்கில் இருந்ததான யோசேப்புக்கு ஒரு புதிய திருப்புமுனை ஆரம்பமாகிறது. Dear child of God, you might be in a position that you are falsely accused. You might be in dungeon. Nobody cares for. Everybody thinks that you are an accused. Everybody thinks that you are a criminal. But God is going to take a new turn in your life. You are going to enter into a new season of your life. You are not going to stay in that dungeon anymore. You will be brought out hastily. People, those who accused you, will regret and they will disappoint by what is happening in your life. The King Pharaoh called Joseph out of the dungeon. Now, Joseph, he prepared himself. He had a haircut. He would have shaved his face and he would have prepared for a new turning in his life. என்னுடைய பிள்ளைகளே, அவசரமாக காவல் கிடங்கிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட யோசேப்பு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் யார் யார் செயல்பட்டாங்களோ அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகத்தக்கதாக தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவார். God will start a new chapter, a new season in your life. Your appearance will be changed. Your garments will be changed. You will have a new attire so that you will be presentable before the king, so that you will have a new identity about a new future of your life. Don't worry about it. Old things are passed away. Everything becomes new. God is changing every old things as a dream, but the new chapter which God is going to start is going to be a new beginning in your life. உங்க வாழ்க்கையில தேவன் தொடங்க போகிற புதிய தொடக்கம் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, காவல் கிடங்கிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களை உயர்த்த போகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்க போகிற தேவன் அப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.